Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம க்ரோஷெட்ல ஒரு பேட்டர்னை எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஆல்ரெடி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இன்னும் பண்ணல அப்படின்னா பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னோட சிம்பிள்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃபா கிளாஸஸ்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்க இன்னும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மே 1 அப்போ கண்டக்ட் பண்ற பேட்ச் 3 க்ரோஷெட் கிளாஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்டார் பேட்டர்ன் நம்ம இப்போ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேஜிக் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜிக் ரிங் எப்படி போடணும்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் மேஜிக் ரிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோ எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 3 செயின் போட்டுட்டு பேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ 14 DC தான் போட போகிறோம். டிசிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து டபுள் க்ரோஷெட். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கடா, இல்லைன்னா இந்த வீடியோ ரொம்ப புரியாத மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ 14 DC கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எஜ்ஜில் ஸ்லிப் நாட் போட்டோம்ல, எக்ஸ்ட்ரா இருக்க யானை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு நமக்கு சர்க்கிள் ஃபைண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டாரோட பேஸ் வந்து சர்க்கிள் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த ஸ்டாரோட பெட்டல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி போகிறதான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல நீங்கள் பேட்டர்னை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு பேட்டர்னில் புரியும். பேட்டர்ன் புரிஞ்சுட்டு அப்படின்னாலே உங்களால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, நான் 10 செயின் போட்டுக்கிறேன். பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் 10 செயின் போட்டுட்டு அகைன் திருப்ப போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக அது திருப்ப ஸ்டார்ட் ஆகிடும். பிகாஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்த ஸ்டிச்லேயே நான் போடுறனால அதோட எட்ஜ் வந்து நமக்கு நீட்டாக வந்துரும். ஓகேவா, 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு 4 HDC போட போறேன், ஆஃப் டபுள் க்ரோஷெட், அகைன் 3 DC போட போறேன், டபுள் க்ரோஷெட். ஓகேவா, அது போட்டுட்டு 1 செகண்ட் பேட்டர்னை பாருங்கடா. நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து பேஸ் கிரியேட் பண்ண பாத்தீங்களா, அதுல 3rd DCல இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போறேன். டாட் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்லிப் ஸ்டிச்னு சொல்லிப்போம். உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கு, ஆனா எனக்கு க்ரோஷெட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா அந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸோட டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இல்ல உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அட்மின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கடா. இந்த கிளாஸஸ்ல லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நான் ரொம்ப ஃபாஸ்டா அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் க்ரோஷெட்டோட பேட்டர்ன் ரீட் பண்ண கிளாஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம கண்டிப்பா இன்னொரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன்டா. இப்போ ஒரு சைட் ஸ்டாரோட கம்ப்ளீட் பண்ண மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற 4 இதுவுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்கடா. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்டா இருக்கிற ரோ எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாரோட கம்ப்ளீட் பண்ணி அங்கிருந்து 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு 3 DC போட போறோம்டா. ஆக்சுவலி நம்ம அங்கே செயின் போட்டுருப்போம். உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல செயின் இருக்கும். ஓகேவா, வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் செட்டிங்ஸில் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்கடா. அந்த செயினில் 3 DC போட்டுட்டு 4 HDC போட்டுட்டு 2 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். அந்த ஹேரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டேர்னிங் அந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்டில் இதை மென்ஷன் பண்ணுவாங்க, நிறைய ப்ராஜெக்டில் இதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம எட்ஜ் வரைக்குமே சிங்கிள் க்ரோஷெட் வந்தனால மேலே ஒரு செயின் இருக்கும் பார்த்தீங்களா, 10 செயின் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங்கில், அந்த 10 செயின் எட்ஜில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு அகைன் டேர்ன் பண்ணிட்டு நம்ம போட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா, சிங்கிள் க்ரோஷெட் 2 இருக்கும். அப்போ மேலே வந்து செயின் வந்து கிரியேட் ஆயிருக்கும். 2 சிங்கிள் க்ரோஷெட் 4 HDC. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சே போடாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து தான் நம்ம லாஸ்ட்டாக அந்த செயின் போட்டோம் பார்த்தீங்களா, 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணல அந்த ரோவை, அந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கடா. நான் ஒரு சைடு மட்டும் தான் போட்டு காட்டியிருப்பேன். பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்கடா. நான் இந்த ரோ அகைன் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்போமா, இந்த ரோக்காக நம்ம 3 செயின் போட்டுட்டு 3 DC போட்டுட்டு 4 HDC போட்டு 2 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். அந்த ஆரோ மார்க் வந்து டேர்னிங் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு சிம்பிள். ஓகேவா, நம்ம லாஸ்ட்டு 10 ஸ்டிச் போட்டிருப்போம்ல, லாஸ்ட் ஸ்டிச்சில் அகைன் சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிட்டு இப்போ நம்ம டேர்ன் பண்ணிக்க போகிறோம். கீழே இருக்க மாதிரியே மேலே 2 சிங்கிள் க்ரோஷெட் 4 HDC போட்டுட்டு DC
வந்து 3 போட்டுக்கோங்கடா. கீழே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு ஒரு டிசி இருக்குது, நடுவில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது, இந்த பக்கம் ஒரு செயின் இருக்குது. அது 3மே சேர்ந்த மாதிரி ஒரே லூப்பில் லாக் பண்ணோம். அதாவது நம்ம டிக்ரீஸ் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அந்த ஸ்டிச் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் ரீடிங் வீடியோ பாருங்கள். ஓகேவா? இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கடா. இல்லை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்புக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரோஷெட்டில் நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ரீட் பண்ணுற மாதிரி நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எப்படி பேட்டர்ன் ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க பார்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்